வெல்கம் பேக். இப்போது பார்த்தீங்கன்னா டாப் லீடிங் கம்பெனி காக்னிசன்ட்லேருந்து இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அது இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ காக்னிசன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரை வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா 2024, 25, 26 இந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுதான் இந்த ஜாபோட மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் இதுக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 30, 2026 இந்த மந்த் எண்டில் வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி வந்து BCA, BSc, BA, BBA, BCom, BVOC. ஸோ இந்த கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் 24, 25, 26 இந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அண்ட் இந்த இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நாட் எலிஜிபிள். ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த டிகிரியை. அது இல்லாமல் அவங்க பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மினிமம் 60% வச்சுருக்கணும். 59 இருந்தால் கூட அலோட் கிடையாது. அண்ட் எந்த ஒரு அரியரும் அவங்க வச்சுருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா 10th and 12th பார்த்திங்கன்னா 60% கண்டிப்பாக மினிமம் வச்சுருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அண்ட் இதுக்கான ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமைன் அலைன்மெண்ட், அப்புறம் மல்டி கிளவுட், டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ், ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் ஆப்ரேஷன், மல்டி கிளவுட், டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ் இதெல்லாம் வந்துட்டு அதோட ரோல்ஸ். அண்ட் இது ஜாபோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் இருக்குது. அண்டு ரிவார்ட்ஸும் நிறையா கொடுப்பாங்க. ஒர்க் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஷிஃப்ட் டைமிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அண்டு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எனிவேர் இந்தியாவில் வந்து காக்னிசன்ட் ஆஃபீஸ் வந்துட்டு அவங்க எங்கேனாலும் போடுவாங்க. எங்கே வேக்கன்ட் இருக்கோ அந்த மாதிரி போடுவாங்க. அண்டு இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம CV ரெஸ்யூம் வந்துட்டு 2 pages மேக்ஸிமம் 2 page கவர் ஆகிருக்கணும். ப்ளஸ் மற்ற யூஜி மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், காலேஜ் ஐடி இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஃபைனல் செலெக்ஷன் அப்போது இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு என்ன ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. லொக்கேஷன் ப்ளஸ் என்னென்ன இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சிம்பிளாக தான் இருக்கும். இது டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறனால. ஸோ லாஸ்ட் டேட் வந்து April 30. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆஸ் எ ஃப்ரெஷராக நீங்கள் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிட்டான ஒரு கம்பெனி தான் இது. பார்த்திங்கன்னா இது வந்து டாப் MNC கம்பெனின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் இந்த கம்பெனியில் போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ உண்மையாகவே ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.